வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரிங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ எல்லாருமே பொதுவாக கேட்டிருக்கிற விஷயம் இந்த சனியை பத்தி அதிகமாக கேட்கறாங்க. நீங்க சனியை பத்தி கொஞ்சம் போடுங்க, டீட்டெயிலா போடுங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா நிறைய அசிங்க அவமானம் சந்திச்சிட்டோங்க ஐயா. ஒரே ஒரு நொடியில வாழ்க்கை மாறிடுச்சு. ஆமா, நான் இப்ப கன்சல்ட் பண்ணும்போது கூட என்கிட்ட திசாபுத்தியை வச்சு நான் ஒழுங்கா பலன் சொல்லிட்டு இருந்தா கூட 7.5 சனி சொல்லுங்க சாமி அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் மனதுல நீங்காத இடம் பெற்றிருக்காரு சனி பகவான். ஆனா சனியை வச்சே ஜோதிடத்தை நினைச்சிட்டு இருந்தா அது வந்து நம்மளுடைய பலகீனம் தான். கரெக்ட். என்னதான் பாருங்க, இப்ப எங்க கமெண்ட் செக்ஷன்லயே பாருங்க, சனியை பத்தி போட்டா நீங்க சனியை பத்தி தப்பாவே சொல்றீங்க, சனி வந்து நல்லவர் கிடையாது அப்படியும் ஒரு கேங்கே இருக்கு, ஒரு ஃபாலோவர்ஸ்னு சொல்லலாம் சனி பகவானுக்கு. ஸோ அந்த மூலம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சனி பகவான் வந்து ஒரு கர்ம கணக்கு எழுதுறவரு. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு, அதாவது பாவம் சொல்லலாம், மேக்சிமம் பாவ கணக்கு வந்து அவர் தான் வந்து அந்த தசாபுத்திகள்ல இதா எங்க இருக்காரோ அந்த பிளானட்டோட அசம்ஷனை வச்சு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லக்னம், மெயினா சொல்ற லக்னம், நேரங்களே லக்னம் கேட்டுக்குங்க, மேச லக்னம். ஸோ மேச லக்னத்துக்காக இந்த பதிவை நீங்க சொல்லுங்க ஐயா. பரவாயில்ல, என்னுடைய பதிவுலையாவது நீங்க அழைச்சி சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கிட்டையும் திருப்பி திருப்பி ராசிக்கா லக்னத்துக்கா இந்த கேள்வி 4-5 வருஷமா நம்ம இந்த ஃபீல்டில் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கேள்வி விட மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து நம்ம நிறைய நம்ம இந்த பாரம்பரியத்துல சரி, ஜோதிடர்கள் சரி, எல்லாமே ராசி பலன்லேயே செட் ஆயிட்டோம். அப்போ அது உண்மைதானே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்போ கேட்குறாங்க. தப்பு இல்லை. அதாவது உடல் உயிர் 2 இருக்கு, விதி மதி கதின்னு 3 இருக்கு. அப்ப விதி லக்னம் அப்படின்னால் மதி என்பது சந்திரன் தான், ராசி தான். ஆனால் எந்த ராசிங்கிறது தான் இப்ப நான் வந்து அதுல திருத்தம் செய்யறேன். மேச லக்னத்துல இப்ப நம்ம பேசுறோம், மேச லக்னத்துல பிறந்து அவர் 12 ராசியில ஏதோ ஒரு ராசியில பிறப்பார் இல்லையா, அதுதான் மதி. ஆனால் அந்த ராசி நிலையானது அல்ல. இப்ப உதாரணத்துக்கு அனுச நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க மேச லக்னக்காரங்க. அப்ப சந்திரன் எங்க இருப்பாரு? 8ல இருப்பாரு. அப்ப 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கும்போது பிறக்கும் போதே கஷ்டம்னு அர்த்தம். இப்ப அந்த பாவத்தை மறந்துடுறாங்க. நான் விருச்சிக ராசின்னு எடுக்கிறாங்களோ இல்லையா, லக்னத்துக்கு எந்த வீட்டுல சந்திரன் இருக்காருங்கிறத மறந்துடுறாங்க. 8 வேலை. இப்ப இது 5ல சிம்ம ராசிய மேச லக்னக்காரங்க பிறந்தாங்கன்னா 5ல சந்திரன் சுபத்துவம், அதே 8ல சந்திரன் பாபத்துவம். இந்த பாவத்தை கணக்கெடுக்க தவறதுனால இந்த பலனை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சனி ராசி 7.5 எல்லாமே கேட்குறாங்க. பட் இந்த லக்னத்துல நம்ம எடுக்கும் பொழுது 12 லக்னத்திற்கும் சனி வந்து ஒரு பாவத்துக்கு அதிபதியா வருவார், அது வேற. ஆனா என்னுடைய முறையில நான் பார்க்கறது வந்து சர்க்கியூட். இப்ப மேஷத்தினுடைய சர்க்கியூட்டுன்னு எடுக்கும்போது லக்னத்துல யார் இருக்கா? லக்னத்துல வந்து கேதுவும் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. அப்படி எடுத்து பழகணும். மேச லக்னம்னு எடுத்தா வெறும் செவ்வாய் மட்டும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள சர்க்கியூட்ல இருக்கிற கேது, செவ்வாய் பிளஸ் கேது, செவ்வாய் பிளஸ் சுக்கிரன், செவ்வாய் பிளஸ் சூரியன், இந்த 3 கலந்த கலவை தான் மேசம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஒரு ராசியில பிறக்கிறாங்கன்னா அந்த ராசியில இருந்து திசை நடக்கிறத பார்க்கணும். அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மேச லக்னம்காரங்க, இப்ப மேச லக்னம் அஸ்வினி நட்சத்திரம்னா ஒரு கலப்பான ஐடியாலஜி இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அதுல வந்து லக்னமும் ராசியும் ஒன்னா வரும்போது பவர் அதிகம், கூடுதல் பவர் அதிகம். எது வரைக்கும்? கேது சுக்கிரன் சூரியன் திசை முடிகிற வரைக்கும் தான் அது மேசராசி. சூரிய திசை பாதியில வந்து அது ரிஷபராசியா மாறிடுது. ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, காலம் முழுதும் நான் மேசராசிக்கு தான் பலன் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் தவறு. மேசராசிக்கு பார்க்கலாம். இப்ப வந்து கேது திசையில பிறகுறாங்க, ஒரு 5 வருஷம் கேது திசை, 20 வருஷம் சுக்கிர திசை, அதோட முடிஞ்சது. சூரியன்ல 1.5 வருஷம் தான் வரும், ஒரு பாதம் தான் இருக்கு. இதோட இந்த 26 வயசோட மேசராசி இவங்களுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரிஷபராசி பலனை தான் சந்திரன் செய்யறாரு. இப்படி ராசி பார்த்து போறதை விட லக்னத்தை நிலையா வச்சு நீங்க பாருங்க. பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் லக்னம் தான் பேசுவோம். அப்ப லக்னத்துல சந்திரன் இருந்தாலும் கூடுதல் பலன் தான். இப்ப கோச்சார பலன் பார்க்கும்போது 8ல சனி இருந்தா 2க்குமே 8ல சனி தான், லக்ன பிரகாரமும் ராசி பிரகாரமும். ஆனா லக்ன பிரகாரம் தான் ரிசல்ட் வருதுன்னு சொல்ல வருது. நம்ம பாக்குற ரிசல்ட்
லக்ன பிரகாரம் தான் வரும். ஏன் அப்படின்னா 360 டிகிரியில 12 பாகங்களா பிரிச்சிருக்காங்க. 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில ஒவ்வொரு டிகிரியிலையும் 4 ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அந்த 4 பாதமும் சேர்ந்து 13 டிகிரி 20 மினிட். அந்த 13 டிகிரி 20 மினிட்ல 9 கிரகம் இருக்கு. அப்ப எத்தனை பகுதிகளா பிரிக்கலாம்? 249 பகுதிகளா இந்த ராசி மண்டலத்தை பிரிக்கலாம். 249 கிரகமா நம்ம பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? 19 ராசியிலிருந்து எனக்கு 5க்கு வந்துட்டாரு, 4க்கு வந்துட்டாரு, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இப்படி எடுத்துக்கிறோம். அப்ப சனியை பத்தி அந்த மாதிரியான அபிப்பிராயம் வந்ததுனால 7.5 சனினாலே எல்லாருக்கும் கெட்டது. அதே மாதிரி சனி தசை நடந்தாலும் பயப்படுறது, சனி புத்தி நடந்தாலும் பயப்படுறது, சனியினுடைய ஒரு பார்வை பட்டாலோ அல்லது வேற எந்த கிரகத்தோடு சனி சேர்ந்து இருந்தாலோ அதையும் தப்பா நினைக்கிறது. இவ்வளவும் மக்கள் மனதுக்குள்ள புகுந்துருச்சு. ஆனா உண்மையில வரிசை பிரகாரம் பார்க்கும்போது சனியினுடைய குவாலிட்டி கம்மி தான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்ப நம்ம அன்னைக்கு பேசணும், சூரியன் அப்படின்னா அரசு, ஆளுமை திறன், தலைமை பதவி. அது மாதிரி சனின்னா வேலைக்காரன். இது மாறாது, இந்த கேரக்டர் மாறாது. அதுக்காக நான் சனியை ரொம்பவும் நல்லவர், ரொம்பவும் இப்போ அதாவது நல்லதையே செய்வாரு, மிகப்பெரிய அளவுல புண்ணியமே பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. சனி பாவ கிரகம்தான், அதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் ஒருவர் பிறந்த நேரமானது சனியை பணம் கொடுக்குற கிரகமா மாத்துது, தொழில் கொடுக்குற கிரகமா மாத்துது, வீடு வாசல் கொடுக்குற கிரகமா மாத்துது. இப்ப ஒரு திருமணம் பண்றோம், திருமணம் பண்ணும் பொழுது சனி தான் திருமணம் பண்ணி வைக்கிற கிரகமா வந்தா அந்த மனைவியோ அல்லது கணவனோ சனியினுடைய கேரக்டர்ல தான் வருவாங்க. அப்ப குவாலிட்டியை நீங்க பார்க்கும்போது சனியை வச்சு பார்க்கணும். இப்ப அதே நேரத்துல உங்களுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு சனி தொடர்பு வந்தால்தான் மிக 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 ப்ராப்ளம். இப்ப அப்படிப்பட்ட விதத்துல சர்க்கியூட்ல சனிக்கு என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா, மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல பூச நட்சத்திரம், 8ஆம் இடத்துல அனுஷ நட்சத்திரம், 12ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்ப நாம சொல்றதே சம்ஹார ஸ்தானங்கள்னு சொல்றது ஒரு லக்னத்துக்கு 4, 8, 12 தான். அப்ப அந்த 4ஆம் இடமாவது கொஞ்சம் வீடு வாசல் வாகன யோகம் தரும். 8ஆம் இடம் சுத்தமா தராது. 12ஆம் இடம் ரொம்ப மோசம். 8ஆம் இடம் என்பது அவமானப்படுறது, செஞ்சு கெடுக்கிறது, ஒரு விஷயத்துல புகுந்து அவமானப்படுறது, கஷ்டப்படுறது, நஷ்டப்படுறது. அதே 12ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, ஒரு செயலையே செய்ய முடியாம சக்தியை இழந்து போறது, இருக்கிறதையெல்லாம் இழந்து போறது. இது 12ஆம் இடம். அப்ப இந்த ரெண்டுமே கெட்ட ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு சனி வருதா அப்படிங்கறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? மேஷ லக்னக்காரங்களுக்கு லக்ன புள்ளி தெரிஞ்சா மட்டும்தான் இது தெரியும். இப்ப அஸ்வினில இப்ப நான் முதப்பாதம் 2ஆம் பாதம், அப்ப 9 பாதம் ஒரு மேஷ லக்னத்துக்குள்ள இருக்கு. அந்த 9 பாதத்துல நம்ம எந்த பாதத்துல பிறக்கோங்கிறத வச்சுதான் சனி நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானம். அப்ப இப்போ அஸ்வினில 4 பாதங்கள் இருக்கு. அப்ப 4 பாதங்களுக்கு பிறகுகளுக்கு சனி இப்படி வேலை செய்யுங்க. இப்ப ஒண்ணுமில்ல, கடகத்தையும் விருச்சிகத்தையும் மீனத்தையும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துடணும் சனி எடுக்கும் பொழுது. அப்ப அஸ்வினியில 1ஆம் பாதம் பிறக்கும் பொழுது 4ஆம் இடத்துல புனர்பூச 4ஆம் பாதம் தான் இருக்கு, 1வது புள்ளியா. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புனர்பூச குரு தான் கெட்டவராயிடுறாரு. விசாகம் 4ஆம் பாதமும் புனர்பூச 4ஆம் பாதமும் பூரட்டாதி 4ஆம் பாதமும் தான் குரு தான் ஒரு கெட்டவராயிடுறாரு. அதே 2ஆம் பாதத்துல அஸ்வினி 2ல லக்னம் அமைஞ்சால் பூசம் 1ஆம் பாதம் அங்க 4ஆம் புள்ளி விழுந்துரும். இந்த புள்ளி கணக்கை பார்த்து தான் நம்ம இதை தீர்மானிக்கணும். இப்ப நீங்க அஸ்வினி 2, 3, 4, அதே மாதிரி பரணி 1, இப்ப 4 பாதம் ஆச்சுங்களா? இந்த 4 பாதத்துக்கு தான் சனி கெட்டவர். அதாவது அஸ்வினி 2, 3, 4, பரணி 1 இதுல பிறந்தவங்களுக்கு சனி கெட்டது. சனி ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவர் கரெக்டா 4ஆம் பாவத்தை ஆள்றாரு, 8ஆம் பாவத்தை ஆள்றாரு, 12ஆம் பாவத்தை ஆள்றாரு. அதாவது மேச லக்னம் அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தப்பிச்சுட்டாங்கன்னா குரு பாதிப்பு. இப்ப நம்ம டாபிக் சனி பத்தி. குரு தான் கேட்டா 4, 8 அவர் சனியை செய்யற அளவுக்கு குரு அங்க செஞ்ச.
ஆனா நம்ம பழி போடுறது சனியின் மேல. அப்ப மேச லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்றவங்களும் உண்டு. அப்ப சனி வந்து லக்னாதிபதி செவ்வாய்க்கு பகை கிரகம்னு சொல்றதும் உண்டு. இப்படி எல்லாம் எடுத்துட்டு சனியை ரொம்ப ரொம்ப நம்ம பழகிட்டோம் ஜோதிடத்துல. ஆனா அனுபவத்துல என்னுடைய சர்க்கியூட் கணக்குல, அதுவும் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திரத்தை கையாளும் போது பாவமுனை தொடர்பு மட்டும்தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில ரிசல்ட்டை கொடுக்குது. இதுல நீங்க பண்ணீங்கன்னா கேரக்டர் முதல் கொண்டு எல்லாமே சரியா வரும். இப்ப அம்மாவை பத்தி சொல்லணும்னா 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். அதுல வந்து இப்ப நீங்க அஸ்வினி 2ல பிறந்தா பூசம் 1 சனியினுடைய கேரக்டர்ல தான் அம்மா இருப்பாங்க, சனியினுடைய ஆதிக்கத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி 8வது புள்ளி அனுஷம் 1ல விழுகும். எதுல? அஸ்வினி 2ல பிறந்தவங்களுக்கு. அந்த மாதிரி அஸ்வினி 3 பாதம் பரணி 1 பாதம் பிறந்தவங்களுக்கு சனி கெட்டவர் தான். அப்ப அந்த பிறந்த ராசிப்படி சனி திசை வருதான்னு பார்த்துக்கணும். இல்ல வேற திசை நடந்தாலும் சனி புத்தி வருதான்னு பார்த்துக்கணும். அப்ப வரும்போது இவங்க மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும். இந்த தசா புத்தியில வரும்போது வேலையை கட்டிடும், வேலையை காட்டும். பொதுவா நம்ம வந்து ஒரு பெயர்ச்சி 12 ராசிக்கு சனி சுத்திக்கிட்டே தான் இருப்பாரு பிரபஞ்சத்தை. பொதுவா நம்ம மேச லக்னத்துல இன்னைக்கு மக்கள் தொகை 700 கோடி பேர்ல 800 கோடி பேரே இருக்கும். அப்ப என்ன ஆச்சுங்க, ஒரு ஆவரேஜா ஒரு 90 கோடி பேர் ஒரு லக்னத்துக்கு பிரிச்சுக்கோங்க. 90 கோடி பேர்த்துக்கு சனிதான் அவங்கள வந்து பாதிக்குதான்னா இல்லை. ஆமா, அதை நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா மகரத்துல இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், மகரம் வந்து இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, இவ்வளவு கஷ்டங்களை பார்த்தான்னு சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இல்லாதவங்க ஆமா சாமி நீங்க சொல்றதுதான் சத்தியம்பாங்க. நல்லா இருக்கிறவங்க பேச முடியாது, ஏன் இப்படி சொல்றாங்க புலம்புறாங்கன்னு அவங்களே தெரியாம விரக்தியா பார்ப்பாங்க. அதனால ஜோதிடத்துல வந்து கொஞ்சம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்க. ஏதாவது இவ்வளவு காலம் பழகிட்டோம் போச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட்டடா இருக்கு. இன்னைக்கு வந்து கிரகங்கள் சஞ்சாரம் முதற்கொண்டு சயின்டிபிக்கா என்ன டிகிரியில போகுதுங்கிற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு நாலேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வந்து வெறும் ராசி பலன்னு பாக்குறது தோராயமானது, பிரயோஜனமே இல்லை. சூப்பர் சூப்பருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி 1ஆம் பாதம் சொல்லிட்டோம், 2, 3, 4. இப்ப பரணி 2ல பிறந்தால் சனி 3க்கு வந்துடுறாருன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது எப்படின்னு கேட்டா, பரணி 2ஆம் பாதத்துல பிறந்தா அந்த 2ஆம் பாதத்துல இருந்துதான் மேஷ லக்னமே தொடங்குது. பரணி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மேஷத்துல இருக்கிற அஸ்வினி 4 பாதமும் பரணி 1 பாதமும் 12ஆம் இடமா மாறிடும். இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இப்ப மேஷம் 30 டிகிரி தானுங்க. ஆமாங்க. ஒரு பாதத்துக்கு 13.20, 3 டிகிரி 20 மினிட் ஒரு பாதத்துக்கு. அப்ப 4 பாதத்துக்கு 13 டிகிரி 20 மினிட். பரணி 2ஆம் பாதத்துல பிறந்தா 16 டிகிரி 40 மினிட்ல தான் லக்னமே ஆரம்பிக்குது. அப்ப அந்த 16 டிகிரி 40 மினிட் வரைக்கும் உள்ள மேஷத்தினுடைய பகுதி 12ஆம் இடமாகத்தான் வேலை செய்யும். லக்னம் தான் ஆரம்ப புள்ளி. அப்ப அங்கிருந்து 30 டிகிரி நீங்க 1ஆம் பாவத்தை எடுக்கணும். இதுதான் பாவ கணிப்பு. இந்த பாவ கணக்கே தெரியாம நம்ம வந்து 2ல வந்துருச்சு 3ல வந்துருச்சு 4ல வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம டிகிரியை பார்த்துதான் அந்த என்ட்ரி ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்குதான் முக்கியமா இப்ப பரணி 2ல பிறந்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல எங்க விழுகும்? உங்களுக்கு பூசம் முடிஞ்சு ஆயில்யத்துல விழுகும். பரணி 2, 3, 4, கிருத்திகை 1 இந்த 4 பாதமும் 4ஆம் பாவத்துல கடகராசியில ஆயில்யம் 1, 2, 3, 4 புதனுக்கு போயிடும். அதே மாதிரிதான் 8ஆம் இடம் புதனுக்கு போயிடும், 12ஆம் இடம் புதனுக்கு போயிடும். அப்ப இந்த பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு கெட்டவர் யாருன்னா புதன். 8ஆம் பாவமான தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, ஆபரேஷன். அதே மாதிரி 12ஆம் இடமான நம்மளுடைய சக்தியை இழக்கிறது, விரயம் பண்றது, வெளிநாடு போறது, இது சம்பந்தப்பட்டது, ஊர் விட்டு ஊர் போறதெல்லாம் குறிக்கிறது 12ஆம் இடத்தை புதன் தான் செய்வார் இந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறவங்க. அதனாலதான் நீங்க புள்ளியை வச்சு லக்னத்தை பாருங்க, ஒரு 12 பாவத்தையும் புள்ளியை வச்சு பிரிங்கன்னு சொல்ற. அப்ப நீங்க சனியை வந்து எப்படி கணக்கெடுப்பீங்க? 3, 7, 11க்குள்ள வந்துடுறாங்க. இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு, பரணி 2ல பிறந்தவங்களுக்கு சனியினுடைய பொசிஷன், அதாவது பொட்டன்ஷியல்
அதாவது கெப்பாசிட்டி யாருன்னா எந்த பாவத்துக்குள்ள இருக்குன்னா 3ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் 11ஆம் பாவத்திலும் இருக்கு. அப்ப வந்து உறவு சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதிகாரியாக சனி விளங்குகிறார். ஆனா அங்க இருந்தாலும் நன்மை தருவாரா? கண்டிப்பா நன்மை தருவார். அதாவது அந்த விஷயத்துக்கு நன்மை செய்வார். பொருளாதாரம் இல்லாம உறவுக்காரத்துவம் உறவு காரகத்துவம் மாறிடுவாரு. இப்ப அந்த உறவு காரகத்தை கெடுக்கிற பாவத்துல சனி உட்கார்ந்துட்டாருன்னா உறவு காரகத்தை கெடுத்துருவாரு. அது அடுத்த சப்ஜெக்ட். அது ரொம்ப ஜோதிடம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப நீங்க வந்து கெட்டது கெடணும் அப்படின்னா கெட்ட ஸ்தானத்துக்கு கெட்ட ஸ்தானத்துல உட்காரணும். இப்ப மேஷத்துக்கு வந்து சனியினால பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு 12ல தானே சனி நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி. இப்ப அவர் இருக்கிறது 11ல தானே. அதனால அதுக்கு அந்த உத்திரட்டாதி இருந்த வீட்டுக்கு அது 12ஆம் வீடு தானே. அப்ப கெட்டதுக்கே கெடுத்துடுறாரு. அப்ப நல்லவர் ஆயிடுறாரு. அப்ப சனியினால இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறது எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை, கோச்சார பலன். இப்ப அடுத்து 12க்கு வர்றாரு இல்லைங்களா, அப்பதான் சிக்கல் இருக்கு. இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இந்த 12ல வர்ற 2.5 வருஷம், 4ஆம் இடத்துல பூசம் இருக்கிற இடத்துல கடகராசியில வர்ற 2.5 வருஷம், 8ஆம் இடமான விருச்சிக ராசியில வர்ற 2.5 வருஷம், இந்த 3 2 7 தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனா நம்ம ராசியை வச்சு 7 பாக்குற கணக்கு தவறு. பட் இதெல்லாம் வந்து ஜோதிட உலகத்துல நம்ம பேசிட்டு வந்தாலும் இந்த ஏற்கனவே வழி வழியா வந்துட்டு இருக்கிற கூற்றுகள் இருக்கு இல்லையா, அதுவெல்லாம் மாறுவதற்கு நாள் பிடிக்கும். பிராக்டிக்கலா ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதுதான் நிஜம்னு நம்பி இதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் நாள் பிடிக்கும். அது வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கையை நாம ஒன்றும் பண்ண முடியாது. விழிப்புணர்வு நம்மளுடைய நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி தெரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க 12ல வந்துருச்சு அப்படின்னா மேஷத்துக்கு என்ன பண்ணும்? விரயத்தை கொடுக்கும். ஆமா, விரயத்தை கொடுக்கும். அதை எப்ப வரைக்கும் கொடுக்கும்? அந்த ஒரு பாதத்துல நகரும் போது மட்டும்தான் கொடுக்கும். 2.5 வருஷமும் போட்டு தாக்காது. எனக்கு 12ல சனி வந்துருச்சு, 2.5 வருஷமும் சனிதான் எனக்கு வந்து ஃபுல்லா எல்லா சம்பவங்களையும் நிகழ்த்துன்னு சொல்லக்கூடாது. அது எப்ப தாக்கும்? சனியினுடைய அந்தரங்கள் வரும்ல, சூட்சுமம், அந்தரம், புத்தி, இந்த பீரியட் வருது இல்ல, அப்பதான் இந்த கோச்சாரம் டேலி ஆகும். அப்பதான் அந்த கர்ம கணக்கு நடத்த போறாரு, எழுதி வச்ச கணக்கை செயல்படுத்த போறாரு. அப்ப உண்மையில சனி ஒரு பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதி. அந்த நீதிபதி தன்னுடைய வேலையை எப்ப செய்வாரு அப்படின்னா, அவர் வந்து கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது அந்த விரயத்தை கொடுக்கிறாரு. நீங்க சொன்னது ஓகே. ஆனா என்னதான் கெட்ட ஸ்தானத்துல இருந்தாலும் அதுக்கான நேரம் வரணும் இல்லைங்களா? அதுதான் திசாபுத்தி. அதான் அந்த திசாபுத்திகள் வந்தாதான் வேலையை செய்வாரு. நாம பாட்டுக்கு 90 கோடி பேருக்கும் 12ல சனி வந்துருச்சு எல்லாத்துக்கும் விரைன்னு நம்ம ராசி பலன் சொல்லிடுவோம். ஆனா அப்ப அங்கதான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் அது வந்து திசாபுத்தியோட டேலி ஆகாது. இதனாலதான் நாம எத்தனை வீடியோ போட்டாலும் எத்தனை பேசினாலும் இது எல்லாருக்கும் தனிப்பட்ட பலனாக போய் சேராது. யார் ஒருத்தர் தனிப்பட்ட ஜாதக பலனை கன்சிடர் பண்ணி அவங்களுக்குன்னு நம்ம பரிசீலிக்கிறோமோ அப்பதான் உண்மையான அவங்க பலனை வந்து தெரிஞ்சுக்க முடியுமோ ஒழிய இது வந்து கேட்கறதுக்கு கதை சுவாரஸ்யமா இருக்கும். ராசி பலன் சொல்றதே வந்து கதை எழுதுற மாதிரி தான். ஆனா அதுல வந்து ஒருத்தர் வந்து மனமுருகி நான் ஆமா நீங்க சொன்னது அப்படியே நடக்கும்னு சொல்றது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி அதுல வந்து எனக்கெல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நடக்கலன்னு சொல்றதுலயும் அர்த்தம் இல்லை. காரணம் இது ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பார்வையாளரா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நீங்களே கேட்குறீங்க 11ல இருந்தா நல்லதா 12ல இருந்தா கெட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது இல்லையா? இந்த விஷய ஞானத்துக்கு இந்த பதிவுகள் உதவும். ஆனா அப்படியே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப டீட்டெயிலாவே சொல்றீங்க, டெப்தாவே இருந்துருச்சு. நேர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா மெயினா நீங்க சொன்ன இந்த கோச்சாரம் 2.5 வருஷமும் நம்ம அடி பண்ணணுமான்னு இல்ல, எங்க அந்த புள்ளியில இருந்து எப்படி ஒரே ஒரு புள்ளியில வர்றதுக்கு சனி ஸ்லோ மூவிங் பிளானட். அதாவது ஒரு செகண்ட் தான் இதாகும் ஒரு மாசத்துக்கே. அப்ப ஒரு டிகிரி 3 டிகிரி நடந்தாதான் ஒரு பாதம். ஒரு பாதங்கிறது 3 டிகிரி 20 மினிட். ஒரு 6 மாசம் தான் இந்த இம்பாக்ட் இருக்கும்.
அந்த 6 மாசத்துலயும் அது சனி திசாபுத்தியாந்தரம் நடந்தாதான் அந்த இம்பாக்ட். இது 2 வருஷம் நம்ம தலையில நம்மளே போட்டு உட்காந்து அது மாதிரி எதிர்பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிநன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.